திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 302, அதிகாரம் வெகுளாமை. அம்பரீசன் என்னும் பேரரசர் ஒருவர் இருந்தார். அவர் திருமாலின் தீவிர பக்தர். ஏகாதசி நாள் முழுவதும் விரதம் இருந்து மறுநாள் துவாதசி தொடங்கும் நேரத்தில் விருந்தினர்களுக்கு உணவளித்த பிறகு தானும் உணவருந்தி விரதத்தை முடிப்பது அவரது வழக்கம். அந்நிலையில் ஒரு துவாதசி நாளன்று அவர் உணவு உண்ணும் நேரத்தில் துர்வாச முனிவர் அவரிடம் வந்தார். துர்வாச முனிவர் மிகுந்த முன்கோபமுடையவர். அவரது சாபங்களால் பாதிப்படைந்தோர் பலர். இதனால் அவர் எங்கு சென்றாலும் பயம் கலந்த மரியாதையுடன் அனைவராலும் நடத்தப்பட்டார். ஆகையால் மன்னர் முனிவரை உடனே உணவருந்த வருமாறு வேண்டினார். அதற்கு துர்வாசர் தான் நீராடி விட்டு வருமுறை காத்திருக்க சொல்லிவிட்டு சென்றார். துவாதசி துவங்கும் நேரம் நெருங்கியும் முனிவர் திரும்பி வராததால் மன்னர் குழப்பத்தில் ஆழ்ந்தார். தனது குரு வசிஷ்டரின் அறிவுரையின்படி துளசி நீர் அருந்தி விரதத்தை முடித்துக் கொண்டார். நீராடிவிட்டு திரும்பிய துர்வாச முனிவர் மன்னர் விரதம் முடிந்ததை அறிந்ததும் தம்மை மன்னன் அவமதித்ததாக கருதி மிகுந்த கோபம் கொண்டார். உடனே தம் சடைமுடியில் இருந்து சில ரோமங்களை எடுத்து அதை ஒரு சக்கராயுதமாக செய்து அம்பரீசனை அழிப்பதற்காக ஏவினார். அச்சமயத்தில் திருமாலின் சுதர்சனம் என்னும் சக்கரம் தன் பக்தனான அம்பரீசனை காப்பதற்காக வானிலிருந்து இறங்கி வந்து துர்வாசரின் சக்கரத்தை எரித்துவிட்டு துர்வாசரையும் துரத்த தொடங்கியது. துர்வாசர் எங்கு சென்றாலும் திருமாலின் சக்கரம் அவரை துரத்திக் கொண்டே வந்தது. கடைசியாக துர்வாசர் திருமாலிடம் சரணடைந்தார். அப்போது திருமால், என்னுடைய பக்தர் ஒருவரை காக்கவே இச்சக்கரம் தோன்றியது. இதை என்னால் தடுக்க முடியாது. நீ அம்பரீசனிடம் சென்று மன்னிப்பு கேள் என்று அனுப்பினார். துர்வாச முனிவர் மிகவும் வெட்கமடைந்து அம்பரீசனிடம் வந்தார். மன்னன் அம்பரீசன் மிகவும் பெருந்தன்மையுடன் துர்வாசருக்கு அபயம் அளித்தார். அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுதர்சன சக்கரமும் திருமாலிடமே திரும்பியது. சினம் தன்னை விட வலியவர் மீது சென்றால் அது தனக்கே தீமையை தரும். தன்னை விட மெலியவர் மீது சென்றால் அதைவிட தீமையை தருவது வேறு இல்லை என்பதை செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். எவரிடத்தும் கோபம் அழிக்கும், எல்லோரிடத்தும் அன்பு ஆக்கம்